இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜமில் ஏர் கண்டிஷ்னர். இது வந்து ஒரு பேக்கேஜ் யூனிட் மாதிரி. இது வந்து ஏசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ரஸர். இது ரெண்டுமே வந்து கம்ப்ரஸர். இது மேலே இருக்கிறது ஃபேன், வேக்கம் ஃபேன் வரும். இது ரெண்டுமே கம்ப்ரஸர் வரும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கண்டென்சர் எல்லாமே தெரியுது பார்த்திங்கன்னா. இது ஃபுல்லாமே இந்த கம்ப்ரஷன் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே ஒர்க்கிங் நடக்குது. இது வந்து உள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம வெளியே எடுத்து வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஃபில்டர், உள்ளே இருக்கிற ஏர் ஃபில்டர்ஸ். இந்த ஏர் ஃபில்டர்ஸ்லாம் எல்லாமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ப்ளோயர். இந்த ப்ளோயர் மூலியமாக தான் இந்த மோட்ரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ளோயர் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இது எல்லா ப்ராசஸில் வந்து நடக்குது. இது க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு, இது க்ளீனிங் முன்னாடி வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாமே. ஜமில் ஏர் கண்டிஷ்னர். இது சவுதி அரேபியாவில் வந்து பெரிய சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட கண்ட்ரோல் யூனிட் பேனல், டோட்டல் பிரேக்கரு எல்லாமே இதில் தான் இருக்கும். நம்ம இந்த ப்ராசஸோட எல்லா பேனல் கண்ட்ரோல் இது ஃபுல்லாமே இதில் தான் இருக்கும். இது இந்த ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணணும். இது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடுத்து ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து பேனலை க்ளீன் பண்ணணும். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இது வந்து மந்த்லி 1 டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. பிபிஎம்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஎம் படி தான் நான் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. அடுத்து ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். இதுதான் அந்த டோட்டல் இதுதான் அந்த டட்டு. இந்த டட்டு வழியாக தான் நம்ம ஃபுல்லாக இருக்கிற இந்த ஏரியாவுக்கு போகிற கவரப் பண்ணுற மாதிரி ஏசி கூலிங் வந்து நம்மளுக்கு சிஸ்டம் கிடைக்குது. தேங்க்யூ.